என்ன விஜய், அழகி காணாம போனதுக்கு நான் தான் காரணம், நான் மட்டும் தான் காரணம்னு அந்த குதி குதிச்சீங்க. இப்ப என்ன சொல்ல போறீங்க? நான் தான் ரவுடிங்களை ரெடி பண்ணி உங்க அண்ணிங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணது. இப்ப அழகிய கடத்தி வச்சுக்கிட்டு உங்ககிட்ட பணம் கேட்டு மிரட்ட பார்த்தது. இன்னும் ஏதாவது இருக்கா சொல்றதுக்கு? சாரி அனாமிகா. உன் சாரிய தூக்கி குப்பையில போடு. அனாமிகா, அவன் சாரி தானமா கேட்டான். அதுக்காக இப்படி எல்லாரும் முன்னாடியும் இப்படி கேவலமா பேசலாமா? வேற எப்படி அத பேச சொல்றீங்க? எல்லாரும் முன்னாடி தானே விஜய் அந்த கேள்வி கேட்டாரு. நானும் எத்தனை நாள் தான் இந்த அவமானத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டே இருக்கிறது? இனிமே என்னால இதை பொறுத்துட்டு இருக்க முடியாது. எல்லாரும் ஒரு நிமிஷம் உங்க போனை எடுத்து பாருங்க. நம்ம ஃபேமிலி குரூப்ல ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன். அதுல சென்னையில இருக்க நல்ல ஆசிரமங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி விசாரிச்சுட்டேன். எல்லாரும் குழந்தைகளை நல்லாவே பாத்துப்பாங்க. அதுல ஏதாவது ஒண்ணுல அழகிய சேர்த்தாகணும். எனக்கு இதுல எந்த மாற்றமும் இல்ல. இது மட்டும் நடக்கலனா உங்களுக்கு பெரிய ரிஸ்க் காத்துட்டு இருக்கு விஜய். பாத்துக்கோங்க. தாத்தா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க தாத்தா, நான் பாத்துக்கிறேன். அனாமிகா சொல்ற மாதிரிலாம் அழகி ஆசிரமத்துக்கு விட மாட்டேன். அனுபவசாலிங்கிற முறையில சொல்றேன்ப்பா. இதை இப்படியே வளர்த்துட்டு போறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த பிரச்சனைனால உனக்கும் அனாமிகாக்கும் விரிசல் தான் ஜாஸ்தி ஆகும். அழகிய உங்களே வச்சுக்கணும்னு விரும்பினேன்னா நீ தான் அனாமிகாவை சமாதானப்படுத்தி சம்மதிக்க வைக்கணும். அதை விட்டுட்டு இப்படி மாத்தி மாத்தி மல்லு கட்டி சண்டை போடுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. இதனால நம்ம குடும்பத்தோட நிம்மதி பாதிக்கும். அதனால ஆவேசப்படாம பார்த்து நிதானமா நடந்துக்கப்பா. அது உங்ககிட்ட தான் இருக்கு விஜய். சரி தாத்தா. சூர்யா, அவனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுப்பா. நான் பாத்துக்கிறேன் தாத்தா, நீங்க போங்க. அழகி, தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.